சிலுவையில் இயேசு கிறிஸ்து என் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்த்ததால் இனி நான் எந்த பாவத்தின் பாரத்தையும் சுமக்க தேவையில்லை. ஆகவே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய கிருபை என்னை மன்னித்து விடுமே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். சிலுவை கிறிஸ்தவத்தை குறிக்கும் ஓர் அடையாளமாக, ஓர் புனித சின்னமாக உலகம் முழுவதும் போற்றப்பட்டாலும் சிலுவையின் பண்டைய கால வரலாறு அப்படிப்பட்டதல்ல. சிலுவை பண்டைய காலத்தில் சித்திரவதை மற்றும் மரண தண்டனையின் கொடூரமான வடிவமாக, கருவியாக இருந்தது. குறிப்பாக ரோமானியர்கள் மற்றும் யூதர்கள் மத்தியில் சிலுவை அவமானம், சாபம், மரணம் மற்றும் தண்டனையின் அடையாளமாக இருந்தது. யூதர்களுடைய பார்வையில் சிலுவை தண்டனையானது ஒரு சாபமாக கருதப்பட்டது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்பது அவர்கள் பார்வை. சிலுவை தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் சிலுவையில் தூக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையில் அதிலே தொங்கவிடுவார்கள். தொங்கவிடப்படும் குற்றவாளிகள் சிலுவையில் கயிறுகளினாலோ அல்லது ஆணிகளினாலோ தொங்கவிடப்படுவார்கள். சில நேரத்தில் உயிர் உடனே பிரியும். சில நேரத்தில் 1 நாள், 2 நாள், 3 நாள் என்று 1 வாரம் வரைக்கும் ஜீவன் போகாமலும் இருக்கும். எத்தனை நாட்கள் ஆனாலும் அதிலேயே துடித்துடித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும், உயிர் பிரியும் வரை. அத்தனை கொடிதான ஒரு மரணம். வலி, வேதனை, நிந்தை நிறைந்தது. ரோமர்கள், பெர்சியர்கள், செலூசிட்ஸ், கார்த்திஜீனியர்கள் போன்றோர் சிலுவையில் அறையப்படுவதை மரண தண்டனையாக பயன்படுத்தினர். இப்படிப்பட்ட அவமான சின்னமாக, நிந்தனையின் சின்னமாக, சாபத்தின் சின்னமாக, மரணத்தின் சின்னமாக இருந்த சிலுவையை இயேசு கிறிஸ்து சுமந்ததால் இன்று உலகம் போற்றும் சின்னமாக மாறியுள்ளது. தியாகத்திற்கு அடையாளமாக, அன்பிற்கு அடையாளமாக, ஜெயத்திற்கு அடையாளமாக, நம்பிக்கைக்கு அடையாளமாக பேசப்படுகின்றது. ஆம், சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் தியாகம் மனித குலத்தின் மீதான கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறது. சிலுவை மனித குலத்தின் பாவத்தை மன்னித்து மீட்புக்கு வழிவகுத்ததை உணர்த்துகின்றது. சிலுவை கடவுளின் அன்பின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. சிலுவை பாவத்தை வென்று மரணத்தை வென்ற வெற்றியின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. சாபமாய் தண்டனைக்காக பயன்படுத்தப்பட்ட சிலுவை இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததால் மனுக்குலத்திற்கு கிருபையையும் மன்னிப்பையும் நீதியையும் சமாதானத்தையும் பெற்றுத்தந்த கருவியாக மாறியது. ஆகவேதான் இந்த சிலுவையை உலகம் இன்றும் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது. ஆக கிறிஸ்தவர்களின் அடையாளமாக போற்றப்படுவதால் தேவாலயங்கள், பலிபீடங்கள், கிறிஸ்தவ வீடுகளின் நிலைகள், அலுவலகங்கள், வாகனங்கள், அணிகலன்கள் என எல்லாவற்றிலும் சிலுவை இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். ஆனால் சிலுவை ஒரு கருவி மாத்திரமே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை வெளிப்படுத்தும் ஒரு அடையாள சின்னம் மாத்திரமே. ஒருபோதும் அது வணக்கத்திற்குரியதல்ல, ஆராதனைக்குரியதும் அல்ல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே வணக்கத்திற்குரியவர். காரணம், சிலுவை நமக்கு மீட்பை கொடுக்கவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட தெய்வமே நமக்கு மீட்பை அருளினார். ஆம், சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தது. ஆனால் இன்றைக்கு வேதனைக்குரிய ஒரு காரியம், உலகம் சிலுவையை கொண்டாடுகின்றது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையோ உலகம் மறந்து போனது. சிலுவையில் சிந்தப்பட்ட அவர் இரத்தம், சிலுவையை சுமந்த வலிகள், கடந்து சென்ற கொடூரமான பாதைகள், வேதனைகள், சித்திரவதைகள், அலைக்கழிப்புகள், கண்ணீர், நிந்தனைகள், வெட்கம், அவமானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்பட்டு போவது வேதனைக்குரிய ஒரு காரியம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கிருபை நம்மை மன்னிக்கும்.
பாவம் செய்வதில் தவறில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதும், பரலோகம் செல்லலாம். அவர் நம்முடைய தகப்பன். ஆகவே என்ன செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். தண்டிக்கிற தெய்வம் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமே. இல்லாததை உருவாக்கும் சக்தி நாவிற்கு உண்டு. ஆகவே செழிப்பாய் சுகபோகமாய் வாழ வேண்டியவற்றை பேசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் பட்ட பாடுகளை எல்லாம் மறுதலித்து, கிருபையின் ஆவியை நிந்தித்து, குமாரனை காலின் கீழ் மிதித்து நசுக்கி மேலும் மேலும் காயப்படுத்துவது நியாயமா? மனம் போன போக்கில் வாழவும், பெருமையின் உச்சத்தில் பேசவும், தன்னிச்சையாய் செயல்படவுமா அத்தனை பாடுகளையும் சகித்து ஜீவனை கொடுத்தார்? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், பாவம் செய்வதில் தவறில்லை என்றால் ஏன் தெய்வம் நமக்காக மனிதனாக இறங்கி வர வேண்டும்? ஏன் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும்? ஏன் நமக்காக பரலோக மேன்மைகளை எல்லாம் துறக்க வேண்டும்? ஏன் நமக்காக பாடுகளை சகிக்க வேண்டும்? ஏன் நமக்காக மரணத்தை சந்திக்க வேண்டும் என்றாவது யோசனை செய்ததுண்டா? கள்ள உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்து அடைந்த ஆக்கினை தீர்ப்பையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் தூஷணைகளையும் சாதாரணமாக கருதிவிடாதீர்கள். அவைகள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வழிகள், நம்முடைய புரிதலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வேதனைகள், சொல்லொன்னா துயரம். அந்த கேடடைந்தார் நமக்காக. நாம் பரலோக மேன்மைகளை அனுபவிப்பதற்காக அவர் தம்முடைய பரலோக மேன்மைகளை எல்லாம் துறந்தார். நாம் மரண பயத்திலிருந்து விடுதலையாகவும் மரணத்தை ஜெயித்து பரிசுத்த தெய்வத்தோடு யுகயுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நாம் பாவத்தினால் கைவிடப்பட்டு போகாமல் இருப்பதற்காக மொத்த உலகத்தின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டு கைவிடப்பட்டார். நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய நோய்களை சுமந்து, காயங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளினால் சுகமுண்டாக்கினார். நாம் ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் இருப்பதற்காக அவர் தரித்திரமானார். நாம் சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்வதற்காகவும், நாம் விழுந்து போகாமல் ஜெயிப்பதற்காகவும் அவர் தாமே பாடுகள் பட்டு சோதிக்கப்பட்டார். நமக்கு நன்மை செய்யும்படி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து ஜெயம் எடுப்பதற்காக அவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்பட்டார். நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கும்படிக்கு அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் தாமே தம்முடைய ஜீவனை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி மரத்திலே தூக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி பகையை சிலுவையினால் கொன்று ஒப்புரவாக்கினார். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நம்மை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும்படி அவர் தாமே அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை வெறுமையாக்கி மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். மனுக்குலம் இழந்து போன தேவ சாயலையும் திவ்ய சுவாபங்களையும் தேவ மகிமையையும் மனுக்குலம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய ரூபத்தை இழந்தார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்மை நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், மகிமையானவர்களாய் அழகு பார்ப்பதற்காக அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் உங்களுக்காக, எனக்காக தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. இத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டாரே ஒழிய நாம் மனம் போன போக்கிலும் பாவத்திலும் வாழ்வதற்காக அல்ல. நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று அவர் விரும்பின ஆசீர்வாதங்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை, நித்திய ஜீவன், நீதி செய்ய விரைந்தோடும் கால்கள், நன்மை செய்ய விரும்பும் இருதயம், யதார்த்தம் பேசும் உதடுகள், அன்பை வெளிப்படுத்தும் கரங்கள், பரிசுத்தம், தாழ்மை, கீழ்ப்படிதல், சுகம், சமாதானம், மனிதநேயம், மனிதாபிமானம், உண்மை, நேர்மை, ஒழுக்கம், இச்சையடக்கம் இவைகளை ஒழிய வீடும் ஆஸ்தியும் சொத்தும் சுதந்திரமும் சொகுசு வாழ்க்கையும் அல்ல. இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான சகலவித சரீர பிரகாரமான நன்மைகளையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கின்றவர் இயேசு கிறிஸ்துவே என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நம்முடைய முன்னுரிமைகள் மிக முக்கியமானது. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா என்று கர்த்தர் கேட்பார் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறவர்களின் நிலை என்னமா இருக்கும்? ஆம், ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வதிக்கின்றவரே நம் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். சிலுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்டவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சிருஷ்டியை அல்ல, சிருஷ்டிகரையே தொழுது சேவிக்க வேண்டும். மனம் போன போக்கு, பாவ வாழ்க்கை, விக்கிரக வழிபாடு, நாள் பார்க்குதல், நேரம் பார்க்குதல், குறி கேட்குதல், மாம்சத்தின் கிரியைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் யாவும் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அழகல்ல. இவைகள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து மீண்டும் காயப்படுத்தி மீண்டும் அவரை சிலுவையில் அறையும் செயல்களாகும். இயேசு கிறிஸ்துவை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தாமல் சிலுவையில் அறையாமல் இருக்கவே கிருபையையும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்பது பாவத்தோடு மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் ஓர் அற்புதமான வாக்குத்தத்தம். ஆகவே கிருபையை பற்றி கொண்டு பாவத்தை மேற்கொள்வோம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவுகளை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும்
தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். ஆமேன், ஆமேன்.